வணக்கம். இது குறள் அமுதம். வினைத்திட்பம். வினைத்திட்பம் அப்படிங்கும்போது வினைனா செயல், திட்பம்னா அந்த செயலோடு நாம் எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கிறோம், அந்த செயலோடு எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கிறோம், அந்த செயல்ல நாம் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறோம் அப்படிங்கிறதுதான் வினைத்திட்பம். வினைத்திட்பம் அதிகாரம் குறள் எண் 667. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருவு கண்டு எல்லாமை வேண்டும். இரண்டாம் உலகப் போர்ல நாஜி படைகள தலைவராக இருந்த ஹிட்லர் 6 வருஷம் ஜெயிச்சார். ஆனா அவர் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன உருவமா இருப்பார். நம்மளுடைய பிரதம மந்திரியா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப சின்ன உருவமா இருப்பாரு. ஒருத்தவங்க ரொம்ப உருவத்துல சின்னதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எள்ளக்கூடாது, இகழ்ச்சியாக நடத்தக்கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தங்களோட உருவத்தை கண்டு அவங்களை இகழ்ச்சியாக பார்த்தல் பேசுதல் கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், எள்ளி நகையாடக்கூடாது. உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒரு பெரிய தேர் உருண்டு போகுது, அதுக்கு சின்ன அச்சாணி தான் முக்கியம். உருள் பெரும் தேர்க்கு சின்ன அச்சாணி தான் முக்கியம். அது மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்னாங்கல்ல, உருவம் கொண்டு எல்லாமே வேண்டும், சின்ன உருவமா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமல் வேண்டும், எள்ளி நகையாடக்கூடாதுன்னு சொன்னோம்ல. அந்த மாதிரி சின்ன உருவத்துல இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய தேருக்கு அச்சாணி மாதிரியானவங்க. அச்சாணி இல்லைன்னா தேர் என்ன ஆயிடும், சக்கரம் கலந்துட்டு போயிடும். அவ்வளோ பெரிய தேருக்கு அச்சாணி மாதிரி இருக்கிறவங்க இந்த சின்ன அச்சாணி தான் அந்த தேரை சக்கரத்தை வெளியே விடாம இயக்கிட்டு போகுது. அப்போ ஒருத்தவங்களோட உருவத்தை பார்த்து நாம எள்ளி நகையாடக்கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.